ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக வந்து நம்ம லேம்ப்ஸ் ராக் வியூ பாயிண்ட் போயிட்டுருக்குறோம். இந்த ஃபாரஸ்ட் பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ தனியாக ஒரு ஆள் நடந்து போயிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ரோட்டில் யாருமே இல்லை, பீஸ்ஃபுல்லாக வந்து அது ஈவினிங் டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 3 o'clock மேலே ஆகுது. சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறக்கு. ஸோ நம்ம லேம்ப்ஸ் ராக் ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடு ஃபுல்லாக பார்க்கிங்கு. க்ரௌட் அதிகமாக இருக்க மாட்டிருக்கு. ஓகே, பைக் பார்க் பண்ணியாச்சு. ஸோ இதான் லேம்ப்ஸ் ராக் ஸ்ட்ரீட்டு வியூ பாயிண்ட்டு. வாங்க போய் எப்படிக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் லேம்ப்ஸ் ராக் பொறுத்தளவுக்கு. வியூ சூப்பராக இருக்குது. கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 4:30. ஸோ ஃப்ரெண்ட், இது லேம்ப்ஸ் ராக் வியூ பாயிண்ட் வந்துருக்குறோம். ஃபுல்லாக மங்கி குரங்கு அதிகமாக இருக்குங்க. இந்த ஷாப்பில் இங்கே ஒரு ஷாப் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்பில் வந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்க மேலேருந்து இறங்கு வேகமாக ஓடி வந்துச்சு. டக்குன்னு பிஸ்கட் பாக்கெட் பாக்கெட்டில் வச்சுட்டேன். இல்லாட்டி அவ்வளோதான் ஒரு இன்னைக்கு அதான் பார்த்துருக்கு. வா, சூப்பராக இருக்குது. இந்த குரங்கு தான் நினைக்கிறேன். இதே தான் இந்த குரங்கு தான். ஐயோ, விடமாட்டியா நீங்கள். ஸோ வாங்க, இதோ வாக்கிங் நடந்து போகணும் மாட்டிருக்கு. போகலாம், நடந்து போகணும் மாட்டிருக்கு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. இது வேறு ஆட்டோமேட்டிக் வெயிட்னஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கிங் 20 ரூபா கேட்குறாங்க லேம்ப்ஸ் ராக்கில். அகைன் உள்ள என்ட்ரன்ஸுக்கு 20 ரூபா கேட்குறாங்க. என்ன பகல் கொள்ளை அடிக்கிறீங்க? வந்துட்டோம், கொஞ்சம் தூரம் தான். ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். ஃபுல்லாக இறக்கமாக இருக்குது. அப்படியே ஓடிட மாட்டிருக்கு. ஓகே, லேம்ப்ஸ் ராக் வியூ பாயிண்ட். ஓகே, அங்கே தெரியுது உங்களுக்கு மேட் கெஸ் வாங்குறேன் சாமி. ரொம்ப நாளாச்சு கிட்டத்தட்ட இந்த மாதிரி நான் நடந்து. அதில் நம்ம காலில் அடிபட்டுருக்கோம். ஓகே, சூப்பராக வியூ பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் கெஸ் வாங்குது. அப்பா, ஹெல்மெட்டை போட்டு அப்படி நிற்கவே மாட்டேங்குது. லேம்ப்ஸ் ராக் வியூ பாயிண்டில் நல்லா கொள்ளையடிக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பார்க்கிங் சார்ஜ்னு 20 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் உள்ளே வந்தோன்னே என்ட்ரன்ஸ் சார்ஜ்னு 20 ரூபா வாங்குறாங்க. என்ன கணக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சத்தியமாக யாரையும் இது மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அவங்க எந்த ஒரு டிக்கெட்டை எதுவுமே இல்லாமல் 20 ரூபா கொடுங்க என்ட்ரன்ஸ் சார்ஜ் அப்படின்றாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா, லேம்ப்ஸ் ராக் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுக்காதீங்க. ப்ராப்பராக எதுவும் அவங்க டிக்கெட் எதுவும் கொடுக்காம என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுக்காதீங்க, ஏமாத்துறாங்க. வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் இருக்குது, தெரியுதுங்க. சின்ன வில்லேஜஸ்லாம் இருக்குது. இது பார்க்குற சூசைட் பாயிண்ட் மாதிரியே இருக்குது. இங்கே நிற்கிறதே பயமாக தான் இருக்குது. இங்கே ஒரு வழி போகுது. இது எங்கே போகுதுன்னு தெரில. சின்ன ரோடு மாதிரி போகுது. மேலே தான் வருதோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குதாம்மா. ஆக்சுவலாக கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று. இன்னும் கொஞ்சம் மேலே போனால்
இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குன்றாங்க, போய் பார்க்கலாம். பாயிண்டோ ஓ சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறேன், சான்ஸே இல்லை. இது வந்து ஊட்டி மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு, அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகுது. சூப்பராக இருக்குது. அதாவது மேட்டுப்பாளையம் சிட்டி. வா, இங்கே ஒரு வில்லேஜ் தெரியுது பாருங்கள். இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது இந்த இடத்துல, சூப்பராக இருக்குது. வாங்க, இன்னொரு மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஆமாம், அங்கே போவோம். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு தெரியுதா? அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. வாங்க அங்கே போவோம். ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஓ, இல்லை கரடி புலி இருந்தால் கூட தெரியாது இருக்கு. கோஸ்ட் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது 3 days ஸ்டே பண்ணுற மாதிரி வரணும் காய்ஸ். ஓகே, இந்த வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். ஓ, இது இங்கேயே போகுது ரூட்டு. என்னடா அது, இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் மேலே இருக்க வியூ பாயிண்ட்டு. வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். மேலே ஒரு வியூ பாயிண்ட். சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான். நீ வந்து டேரெக்டாக வந்து கீழே அப்படியே இறங்க வேண்டியதான். அது பார்த்தீங்கன்னா இந்த லேம்ஸ் ராக் வியூ பாயிண்டில் நடக்கிறது தான் பெரிய பிரச்சனையே இருக்க மாட்டேருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி வந்து கல் தான் போட்டிருக்கிறாங்க. எல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் போட்டதாகிட்ருக்கு. சீரியஸாக வந்து ரொம்ப வந்து டஃப்பாக இருக்குது. என்னால் நடக்கவே முடியல, உடம்பு ஏறிட்டே போயிடுச்சோ. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சது. ட்ரிப் இன்னைக்கு முடிஞ்சது. பேக் டு ஹோம். பார்த்திங்கன்னா இதில் ஸ்ட்ரைட்டாக கீழே போனீங்கன்னா மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு. அவ்வளோதான், இங்கேருந்து இறங்க வேண்டியதுதான். ஸ்லோவாக அப்படியே. ஏன்னா மணி இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி வந்து 4:30 ஆச்சு. இன்னைக்கு கீழே இறங்குறதுக்கு எப்படியும் ஒரு 1.5 hour 2 hours ஆயிரும். 5 o'clock 6 o'clock 7 o'clock வீட்டுக்கு ஹோம் ரீச் ஆகிடலாம். ஓகே, பார்க்கலாம்.